This video sponsored by EduQuest. இது ஒரு ஆன்லைன் கோர்சஸ். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. விஜய் பிறந்த நாளுக்கு போட்ட போஸ்ட், அதுக்கு பின்னால் இதுதாங்க இருக்கு. வெளிப்படையாக மறு போஸ்ட் போட்ட த்ரிஷா. நடிகை த்ரிஷா சமீபத்தில் நடிகர் விஜயின் பிறந்த நாளுக்கு விஜயோடு எடுத்த புகைப்படத்தை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். இது அதிகமாக ட்ரோல் ஆகி வரும் நிலையில் தன்னை மோசமாக விமர்சிப்பவர்களுக்கு த்ரிஷா பதிலடி கொடுக்கும் விதமாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வைத்திருக்கிறார். இது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிகை த்ரிஷாவுக்கு இது போதாத காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் சின்ன கேரக்டர்களில் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த த்ரிஷாவுக்கு பிறகு கதாநாயகியாக வாய்ப்பு கிடைத்தது. மௌனம் பேசியதே திரைப்படம் இவருக்கு என்று ஒரு அடையாளத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு மனசெல்லாம் சாமி, எனக்கு 20, உனக்கு 18, கில்லி, திருப்பாச்சி, 6, குருவி, அபியும் நானும், விண்ணை தாண்டி வருவாயா உட்பட சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி, விடாமுயற்சி, தக் லைஃப் என்று பல படங்களில் தொடர்ச்சியாக த்ரிஷா நடித்து கொண்டிருக்கிறார். 40 வயது கடந்தாலும் இவருக்கு மட்டும் வயது ஆகவே இல்லை. இளமை கூடிக்கொண்டே போகிறது என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த அளவிற்கு அழகு பதுமையாக வலம் வந்து கொண்டிருக்கும் த்ரிஷா சமீபத்தில் நடித்த சில திரைப்படங்கள் அவருக்கு நெகட்டிவான இமேஜை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் சினிமா என்று வந்துவிட்டால் எல்லா கேரக்டர்களிலும் நடிக்க வேண்டும் என்று த்ரிஷா தனக்கு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் பயணித்து வரும் நடிகை த்ரிஷா பெரிதாக எந்த சர்ச்சைகளிலும் சிக்கியது இல்லை. ஆனால் சமீப காலமாக விஜயுடன் இணைந்து வைத்து விமர்சிக்கப்பட்டு வருகிறார். விஜய் அரசியல் வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்த பிறகு விஜயும் த்ரிஷாவும் பற்றி சிலர் வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் விஜய் மற்றும் த்ரிஷா ஒன்றாக கலந்து கொண்டதுதான். விஜயும் த்ரிஷாவும் பல திரைப்படங்களில் ஒன்றாக நடித்திருக்கிறார்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியான கில்லி படத்தின் மூலமாக தான் முதல் முறையாக இவர்கள் இருவரும் நடித்தனர். பிறகு கடைசியாக லியோ படத்தில் நடித்திருந்தனர். அதுபோல விஜய் நடித்த கேட் படத்தில் ஒரு பாடலுக்கு த்ரிஷா டான்ஸ் ஆடி இருந்தார். இந்த நிலையில் தான் விஜயின் பிறந்த நாளுக்கு த்ரிஷா அவருடன் எடுத்த ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நிதி ஷங்கர் பலரும் இது குறித்து மிமிஸ்களையும் வெளியிட்டு வருகிறார்கள். இதற்கு த்ரிஷா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரி மூலமாக பதில் கொடுத்திருக்கிறார். அதில் நாம் அன்பால் இணைந்திருக்கும் சமயத்தில் அது அசிங்கமான எண்ணம் கொண்டவர்களை குழப்புகிறது என்று பதிவிட்டு இருக்கிறார். இந்த பதிவு இணையத்தில் அதிகமாக கவனம் பெற்று வருகிறது. பலர் த்ரிஷாவை குறித்து ட்ரோல் செய்பவர்களுக்கு தான் இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார் என்று கூறி வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.